இன்றைக்கி வந்து கோவக்காய் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து என்னென்ன வதக்கி அரைக்கணும்னு காமிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ரெண்டு காஞ்ச மிளகா. மிளகா வந்து நல்ல காரமாக இருக்குது. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. அடுத்தது சின்ன வெங்காயமும் பூண்டும், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, அதையும் இதோட சேர்த்து வதக்கணும். வெங்காயமும் பூண்டு வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் 2 ஸ்பூன் தேங்காய், அதையும் இதோட வதக்கணும். இந்த வதக்கி இதை வதக்கினது வந்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு குறன்னு அடிச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வந்து நீள நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை வதக்கணும். முதல்ல அதில் 2 கருவேப்பிலை, வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறது கொஞ்சோண்டு உப்பு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கோவக்காவை நீட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நல்லா இதில் வதக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த வதக்கி வச்சதை தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன். கோவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அரைச்ச மசாலாவையும் போட்டு ஒரு பரட்டு பரட்டிடுவோம். இந்த காப்படி சுண்டு நல்ல ஒரு சுண்டு அரிசி எடுத்திருக்கேன். இதால் 3 சுண்டு தண்ணி ஊற்றணும். இப்போ கோவக்காய் சாதம் தேவையான உப்பு, இப்போ அரிசியை போட்டுருவோம். அதில் இதெல்லாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக எலுமிச்சம்பழம், இதை கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதான். 3 விசில் வந்ததை இறக்க வேண்டியதுதான். கோவக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷ் அப்பளம், தயிர் பச்சடி, உருளைக்கிழங்கு சிப்ஸ் எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். சும்மாவும் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.